ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல நாம பார்க்கலாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கா, என்ன நடந்தது, இதை பற்றி நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். மக்களே, நீங்க நம்முடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் கிளிக் வச்சுக்கோங்க. அடுத்து பிஜிடிஆர்பியோடைய புதிய தேர்வு தேதி எப்போ வெளியிட போறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எஜிடியோடைய புதிய வேகன்சி பட்டியல் எப்போ வெளியிட போறாங்க இது குறித்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோல போகலாங்க. பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பை ஏற்று இந்த போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒருங்கிணைப்பு குழு இந்த தகவலை தற்சமயம் தெரிவிச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருங்கிணைப்பு குழு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் 12 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி வந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 12 நாட்களாக ஆசிரியர்கள் போராடி வந்தவர்கள் அமைச்சருடைய அறிவிப்பை ஏற்று போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? சோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு போராட்டத்திற்கு பாத்தீங்கன்னா பாஜக தலைவர், தமிழகத்துடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. சென்னையில பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் சென்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு அளிப்பது ஆட்சி அட்டிலில் ஏறியதும் அதிகாரிகளை பேசவிட்டு திமுக அரசு அலட்சியத்துடன் அமர்ந்திருப்பதும் நியாயமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பினார். அவரது அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கையை திமுக அரசு கண்டு கொள்ளாதது அலட்சியம் காட்டுடன் கைது வழக்குகள் பதிவு செய்திருப்பது கண்டனக்குரியது. பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா கோருவது தவறா? தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி செய்ய நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை பாத்தீங்கன்னா திமுக அரசு எந்த விதத்திலுமே கண்டுக்கல. அடுத்து தேர்தல் நேரத்துல சென்று ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி செய்யறது எந்த விதத்துல பாதிப்பு அமையும்? இதுதாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ஊருக்கெல்லாம் திரும்ப மாட்டோம், எங்களை பாத்தீங்கன்னா பணியை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரையும் வஞ்சிப்பதுதான் திராவிட மாடல் அரசு. நாடு போற்றும் நல்லாட்சி என்ற விளம்பரம் செய்வதை விட்டுட்டு உடனே இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாணவர்களின் வாக்குறுதி நலனை காக்கும் பொருட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக மீண்டும் நாளை போராட்டத்துல அவங்களும் இணைவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குறுதி 181 நிறைவேற்றுக. சென்னையில 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் திரண்டு பேரணிகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? 181 சொன்னீங்களே, செய்தீர்களா? தமிழக அரசே பணி நிரந்தரம் வழங்கிடு. தேர்தல் அறிக்கை 181 சொன்னீங்களே, செஞ்சீங்களா? தமிழக அரசே பணி நிரந்தரம் வழங்கிடு. இந்த மாதிரி பதாகைகள் எல்லாம் வச்சுட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பணி நிரந்தர கோரிக்கைக்காக 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் இன்று சென்னையில பேரணி நடத்தினர். இதில் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திரண்டு பங்கேற்றனர். அரசு பள்ளிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் 2012 முதல் பணியாற்றி வருகின்றனர். வாரத்தில் 3 நாட்கள் பணிபுரியும் அவர்களுக்கு தொகுப்பூதியமாக 12,500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. தங்களை பணி நிரந்தரம் செய்யும் கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என தேர்தல் வாக்குறுதி 181ல அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் திமுக 2021 ஆட்சி பொறுப்பேற்று முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் வேண்டும் செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு வடிவங்களில் அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு 4.5 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்ட பிறகும் கூட தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படாததால் பகுதி நேர சிறப்பாசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலவரையற்ற போராட்டம் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே 8ஆம் தேதி தொடங்கியது. இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா 12 நாட்களாகவே நீடித்தது. தினமும் வெவ்வேறு வடிவங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்பு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தின் 12 நாளாக பாத்தீங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க. சென்னை இந்த சிந்தாதிரிப்பேட்டை, சித்ரா தியேட்டர் முதல் எழும்பூர், ராஜரத்னம் வரை, ஸ்டேடியம் வரை பேரணிகள் நடத்துறாங்க. 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பங்கேற்ற இந்த பேரணி நண்பகல் 12 மணி அளவில் முடிந்த நிலையில் அவர்களை கலைந்து போகுமாறு போலீசார் அறிவித்தனர். அப்பொழுது ஆசிரியர்கள் பலரும் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டிருக்காங்க. பலரும் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டதுனால இன்னொரு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும்.
இதையடுத்து அவர்களை கைது செய்து கோயம்பேடு, கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் போன்ற பகுதிகளில் போலீசார் இறக்கி விட்டனர். அப்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க ஒரு பக்கம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எனினும் கூட்டமைப்பை முக்கிய நிகழ்வாகிய 29 பேரை கைது செய்த வழக்கு செய்யப்பட்டது. மறுபடியும் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்புல தகவல்கள் அனைத்துமே கொடுத்துட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் விரைவில் செல்லுபடியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 கூடான தேர்வு தேதிகள் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல எதிர்பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா டிஆர்பில சில முக்கியமான அப்டேட் எல்லாமே வர இருக்கு. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம், தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவில் நியமனம், இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலுமே ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் காணப்பட்டு வருது. ஒரு சின்ன கிராமம் முதற்கொண்டு சிட்டி வர பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் சரிவர இல்லை. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் தான் தமிழகத்துல போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஆசிரியர்களை அதிக அளவுல தமிழக அரசு எடுக்கும் அப்படின்றத நிச்சயமா நம்ம நம்பலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிகள் இது சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோல நாம பார்க்கலாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கா, என்ன நடந்தது, இதை பற்றி நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். மக்களே, நீங்க நம்முடைய சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிஜிடிஆர்பி உடைய புதிய தேர்வு தேதி எப்போ வெளியிட போறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எச்ஜிடி உடைய புதிய வேகன்சி பட்டியல் எப்போ வெளியிட போறாங்க இது குறித்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல பண்ணாம இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோல போகலாங்க. பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பை ஏற்று இந்த போராட்டத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்களுடைய ஒருங்கிணைப்பு குழு இந்த தகவலை தற்சமயம் தெரிவிச்சிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குழு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் 12 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராடி வந்தனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 12 நாட்களாக ஆசிரியர்கள் போராடி வந்தவர்கள் அமைச்சருடைய அறிவிப்பை ஏற்று போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு போராட்டத்திற்கு பாத்தீங்கன்னா பாஜக தலைவர், தமிழகத்துடைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. சென்னையில பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் சென்று ஆசிரியர்களுக்கு ஆதரவு அளிப்பது ஆட்சி அட்டிலில் ஏறியதும் அதிகாரிகளை பேசவிட்டு திமுக அரசு அலட்சியத்துடன் அமர்ந்திருப்பதும் நியாயமா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பினார். அவரது அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கையை திமுக அரசு கண்டு கொள்ளாதது அலட்சியம் காட்டுடன் கைது வழக்குகள் பதிவு செய்திருப்பது கண்டனக்குரியது. பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா கோருவது தவறா? தொடர்ந்து 8 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி செய்ய நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை பாத்தீங்கன்னா திமுக அரசு எந்த விதத்திலுமே கண்டுக்கல. அடுத்து தேர்தல் நேரத்துல சென்று ஆசிரியர்களுக்கு இந்த மாதிரி செய்யறது எந்த விதத்துல பாதிப்பு அமையும்? இதுதாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஊருக்கெல்லாம் திரும்ப மாட்டோம், எங்களை பாத்தீங்கன்னா பணியை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரையும் வஞ்சிப்பதுதான் திராவிட மாடல் அரசு. நாடு போற்றும் நல்லாட்சி என்ற விளம்பரம் செய்ததை விட்டுட்டு உடனே இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாணவர்களின் வாக்குறுதி நலனை காக்கும் பொருட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இல்லையெனில் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக மீண்டும் நாளை போராட்டத்துல அவங்களும் இணைவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குறுதி 181 நிறைவேற்றுக. சென்னையில 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் திரண்டு பேரணிகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? 181 சொன்னீங்களே செய்தீர்களா? தமிழக அரசே பணி நிரந்தரம் வழங்கிடு. தேர்தல் அறிக்கை 181 சொன்னீங்களே செஞ்சீங்களா? தமிழக அரசே பணி நிரந்தரம் வழங்கிடு. இந்த மாதிரி பதாகைகள் எல்லாம் வச்சுட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பணி நிரந்தர கோரிக்கைக்காக 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் இன்று சென்னையில பேரணி நடத்தினர். இதில் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் திரண்டு பங்கேற்றனர். அரசு பள்ளிகளில் 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள் 2012 முதல் பணியாற்றி வருகின்றனர். வாரத்தில் 3 நாட்கள் பணிபுரியும் அவர்களுக்கு தொகுப்பூதியமாக 12,500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறதுங்க.
தங்களை பணி நிரந்தரம் செய்யும் கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என தேர்தல் வாக்குறுதி 181ல அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் திமுக 2021ஆம் ஆட்சி பொறுப்பேற்று முதல் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் வேண்டும் செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு வடிவங்களில் அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்து 4½ ஆண்டுகள் நிறைவடைந்து விட்ட பிறகும் கூட தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றப்படாததால் பகுதி நேர சிறப்பாசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காலவரையற்ற போராட்டம் நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் அருகே 8ஆம் தேதி தொடங்கியது. இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12 நாட்களாகவே நீடித்தது. தினமும் வெவ்வேறு வடிவங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்பு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தின் 12 நாளாக வந்து பாத்தீங்கன்னா போராடிட்டு இருந்தாங்க. சென்னை இந்த சிந்தாதிரிப்பேட்டை, சித்ரா தியேட்டர் முதல் எழும்பூர், ராஜரத்னம் வரை, ஸ்டேடியம் வரை பேரணிகள் நடத்துறாங்க. 3000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பங்கேற்ற இந்த பேரணி நண்பகல் 12 மணி அளவில் முடிந்த நிலையில் அவர்களை கலைந்து போகுமாறு போலீசார் அறிவித்தனர். அப்பொழுது ஆசிரியர்கள் பலரும் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டிருக்காங்க. பலரும் சாலையில் அமர்ந்து மறியல் ஈடுபட்டதுனால இன்னொரு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதையடுத்து அவர்களை கைது செய்து கோயம்பேடு, கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் போன்ற பகுதிகளில் போலீசார் இறக்கி விட்டனர். அப்பொழுது இந்த போராட்டத்தை தொடர்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க ஒரு பக்கம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எனினும் கூட்டமைப்பின் முக்கிய நிகழ்வாகிய 29 பேரை கைது செய்த வழக்கு செய்யப்பட்டது. மறுபடியும் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் தரப்புல தகவல்கள் அனைத்துமே கொடுத்துட்டாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் விரைவில் செல்லுபடியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்குண்டான தேர்வு தேதிகள் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல எதிர்பார்க்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பில சில முக்கியமான அப்டேட் எல்லாமே வர இருக்கு. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம், தற்காலிக ஆசிரியர்கள் அதிக அளவில் நியமனம், இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலுமே ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் காணப்பட்டு வருது. ஒரு சின்ன கிராமம் முதற்கொண்டு சிட்டி வர வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து சரிவர இல்லை. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் தான் தமிழகத்தில் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஆசிரியர்களை அதிக அளவில் தமிழக அரசு எடுக்கும் அப்படின்றத நிச்சயமா நம்ம நம்பலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிகள் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.